பொதுவாக பண ஆசை பொருளாசை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை வேதாகமம் எதிர்க்கிறது. ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் பண ஆசை சார்ந்து பொருளாசை சார்ந்து செயல்படுகிற பொழுது அது ஆவிக்கேற்றது அல்ல என்பதை தான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற தேவ ஊழியருக்கு ஸ்பெஷலாக எழுதும் பொழுது ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஊழியக்காரன் பண ஆசை இல்லாதவனாக இருக்கணும். அப்படின்னா பணமே வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை, பண ஆசை சார்ந்த, பண ஆசைக்கு முதலிடம் கொடுக்குற அந்த மாதிரிப்பட்ட அனுபவத்தில் இருக்கக்கூடாது. தொடர்ந்து 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடு சேதமான பலவித வீச்சிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறான்னா, ஓ தேவனுடைய மனுஷனை, நீ இவைகளை விட்டு ஓட வேண்டும். எதை விட்டு? பண ஆசை பொருளாசை. பண ஆசை சார்ந்த வாழ்க்கை முறை, பொருளாசை சார்ந்த வாழ்க்கை முறை, இவைகளை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் ஊழியக்காரனுக்கு வேதாகமத்தின் மூலமாக தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஊழியக்காரர்களாக இருக்க விரும்பினார்கள், போதர்களாக இருக்க விரும்பினார்கள். அதனால் அதற்காக பண ஆசையோ பொருள் ஆசையோ உலக ரீதியான உயர்வுகளையோ விட்டு விடுவதற்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எக்காலத்திலும் இருந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நேரடியாக பணத்தை ஆசைப்பட்டால், பொருளை ஆசைப்பட்டால், பண ஆசைக்காரர்கள் பொருளாசைக்காரர்கள் இவர்கள் எப்படி ஊழியர்களாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழும்பும். அதனால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம மத்தியில் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், வளமை சுவிசேஷம், செழிப்பு உபதேசம், அந்த மாதிரி பொருளாதார ரீதியான உயர்வுகளை ஆசீர்வாதமாக அறிவித்து செயல்படுகிற நிறைய செயல்முறைகள் இருக்கிறது. இது என்னவென்று பார்க்கும் பொழுது, ஊழியக்காரர்கள் பண ஆசை விட்டு விடுவதற்கு தயாரில்லாமல், பொருளாசை விட்டுவிட மனதில்லாமல், உலக ரீதியான உயர்வுகளை விட்டுவிட மனதில்லாமல் என்ன பண்ண விரும்பினாங்கன்னா, அதுக்கு ஒரு சாயம் பூச விரும்பினாங்க. எப்படி சாயம் பூசினாங்கன்னா, பணாசை பொருளாசை அந்த மாதிரி போனால் பாவம், அதை மக்களும் பாவம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்தாங்கன்னா, இந்த பண ஆசை சார்ந்த செயல்பாட்டை, இந்த பொருளாசை சார்ந்த செயல்பாட்டை ஆசீர்வாத தேடல் என்கிற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தாங்க. பண ஆசைக்கும் பொருளாசைக்கும் அவங்க ஆவிக்குறை சாயம் பூசி அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம், நம்மை பெருக வைக்கிற ஆசீர்வாதம், பெருக்கத்தின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண ஆசை பொருளாசையை ஆசீர்வாதம் என்ற ஒரு பெயர்களை கொண்டு வந்தாங்க. இதனுடைய விளைவாக உருவானது தான் இந்த செழிப்பு உபதேசம். இந்த செழிப்பு உபதேசத்தில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் போதகர்கள் நீங்கள் செழிக்க வேண்டும், கொழிக்க வேண்டும், ஆதாமினால் இழக்கப்பட்டதான எல்லா அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மூலமாக உங்களுக்கு மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அதை கவனிக்கும் பொழுது விசுவாசிகள் மேலே இவங்க ரொம்ப பற்றும் பாசமாக இருந்து அவங்க நல்ல ஐஸ்வர்ய நிலைமை வரதை ஆசைப்படுறாங்க, அவங்க பொருளாதார செழிக்க விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மை அதுவல்ல. அதை எங்கள் ஊரில் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, அதாவது பக்கத்து இலைக்கு பாயசம் போடுப்பா அப்படிம்பாங்களாம். அதாவது பந்தி நடந்துகிட்டு இருக்கிற வேளை அந்த காலத்தில் பல விதமான உணவுகள் கொடுத்து விட்டு இறுதியில் பாயசம் போடுவாங்க. அந்த பாயசத்தை எல்லோரும் விரும்புவாங்க. அதனால் ஒருத்தருக்கு பாயசம் தேவைப்பட்ட வேளை என்ன செய்தாராம், நேரடியாக எனக்கு பாயசம் கொடுன்னு கேட்காம, ஏதோ பக்கத்து இலைக்கு பாயசம் கொடுப்பா அப்படி சொல்லிட்டு அந்த பக்கமாக இலைக்கு வரவளை தான் வாங்கிக்கலாம். இதுதான் இன்றைக்கு இந்த பொருளாதார உயர்வுகளை ஆசீர்வாதமாக காட்டுகிற போதகர்கள், இந்த செழிப்பு உபதேச போதகர்கள், இந்த வளமை உபதேச போதகர்கள், இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதத்தை தேடி கொடுக்கின்ற இரட்சகர்களைப் போல தங்களை காண்பித்து கொண்டு தங்களை தாங்களே வளமாக்கி கொள்கிறார். பக்கத்து இலைக்கு பாயசம் கொடுப்பா அப்படின்னா இவர்கள் பேசுவதெல்லாம் விசுவாசிகள் ஆசீர்வாதமாக, அதாவது பொருளாதார ரீதியான ஆசீர்வாதம் உயர்ந்து நிற்கணும். ஆனால் இதனுடைய அல்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்க்கும் பொழுது, அந்த மோட்டிவ் என்னென்னு பார்க்கும் பொழுது, தாங்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும், தாங்கள் வளமையுடையவர்களாக மாற வேண்டும், தாங்கள் செல்வந்தர்களாக மாற வேண்டும். ஏன்னா விசுவாசிகளிடத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை பற்றி பேசினாலும், ஆசீர்வாதத்தை பேசினாலும், இறுதியில் அவங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுப்பான். என்ன உபதேசம்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ விதைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோதான் இப்போ சொல்லப்பட்ட ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு வரும்.
நீங்கள் பணத்தில், பொருளில், ஆஸ்தியில், அந்தஸ்தில் பெருக விரும்புகிறீங்களா? அந்த பெருகிறதுக்கு ஒரு விதி இருக்குது. என்ன விதினா விதைக்கணும். அப்போ விதைக்கும் பொழுது எங்கே போய் சேருது? சம்மந்தப்பட்ட ஊழியர்கிட்ட தான் போய் சேரும். அப்போ அந்த விதைக்கிறது என்னது? பணத்தையும் பொருள் தான் விதைக்கிறது. அது விதைக்கிற பொழுது யாருக்கு பெனிஃபிட் ஆகிறது? ஹூ வில் பி பெனிஃபிட்டட்? இந்த ஊழியக்காரர்கள் தான். இதான் பக்கத்து இலைக்கு பாயசம் போடுப்பான்னு சொன்ன கதை மாதிரி அவர்கள் விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் பேசுவது போல விதைப்பு அறுப்பு என்கிற அந்த தியரியை காட்டி தங்களுக்கு காணிக்கைகளை அதிகமாக வரவழைத்து தங்களை ஐஸ்வர்யவான்களாக்கி கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி செழிப்பு உபதேச போதெல்லாம் உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய சபைகளை பார்க்கும் பொழுது ஊழியக்காரர் சொல்லுவாங்க, எங்களை ஆண்டவர் இவ்விதான் உயர்த்தியிருக்கார். நிறைய ரிங்ஸ் போட்டிருப்பாங்க, செயின்ஸ் போட்டிருப்பாங்க, பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க, ரொம்ப கோல்டு லுக்காகவே இருப்பாங்க, நல்ல வசதியான சூழலில் இருப்பாங்க. கேட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் செழிப்பின் உபதேசம், அது பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஆதாமின் மூலமாக இழக்கப்பட்டதால் இயேசுவின் மூலம் மீட்கப்பட்டு அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் இவர்கள் இதையெல்லாம் அனுபவிப்பாங்க. இவர்களை சபையில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இதை அனுபவிகள் பார்த்தா நீங்கள் ரொம்ப வர சாட்சியாக காட்ட முடியாது. தங்களைத்தான் காட்ட முடியும். ஏன்னா இவர்களுக்கு அந்த விதைப்பு அறுப்பு என்கிற அந்த கான்செப்டை சொல்லி நிறைய காணிக்கைகள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிற அப்படின்னால தே ஆர் பிகமிங் ரிச், தே ஹவ் அபண்டன்ஸ், எல்லாம் நிறைய பெறுகிறாங்க. ஆனால் அவருடைய சபையில் இருக்கிற எத்தனை பேர் இந்த லெவலுக்கு வராங்க? அப்படியே சொல்லுகிற பொழுது கூட சிலர் பார்த்திங்கன்னா அவங்க சபையில் 2-3 பேரை காண்பிப்பாங்க. அதில் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக இருப்பார், இல்லைன்னா பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவராக இருப்பார், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவராக இருப்பார், இல்லைன்னா ஏதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறவர். இவரெல்லாம் பாருங்கள் எங்கள் உபதேசத்தில் இந்த நிலைமைக்கு வந்தாங்க. ஆனால் 100 பேர் இருக்கிற சபையில் இந்த 2 பேரை 3 பேரை காட்டுறீங்க. ஆனால் 97 பேருடைய நிலைமை என்ன? அவர்களும் உங்கள் உபதேசத்தை கேட்டுருக்கிறாங்க, அந்த உபதேசத்தை நம்புகிறாங்க, இந்த வள உபதேசத்தை அவங்க செய்ய கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய நிலைமை என்ன? இந்த 2-3 பேரை தான் நீங்கள் காண்பிப்பீங்க. இந்த 2-3 பேர் நீங்கள் அந்த உபதேசம் கொடுக்காமல் இருந்தாலும் அவங்க நிறைய தான் சம்பாதிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தொழிலே அந்த மாதிரிப்பட்டது, நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு. அவங்களுடைய வியாபாரம் அந்த மாதிரிப்பட்டது, அவங்களுக்கு இருக்கிற சூழல் அந்த மாதிரிப்பட்டது. குருவி உட்கார பரம்பலம் விழுந்தது மாதிரி உங்கள் பொருளாதார உபதேச அந்த சூழலை இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு இதில் நடக்கிறதுனால இதனால் அது நடந்து சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் சபையில் இருக்கிற 100 பேருக்கான இதை ஒரு நாள் என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட கேட்கணும், பொருளாதார ரீதியான போதனையில் விசுவாசம் எத்தனை பேர், இதை என்னை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர், இதில் ஆசீர்வதிக்கப்பட்ட எத்தனை பேர், வாங்க எழுப்பினீங்கன்னு சொன்னால் 2-3 பேர் தான் நிற்பாங்க. அந்த 2-3 பேர் இவங்க போதனால உயர்ந்தவங்க கிடையாது, அவங்க எதர்ச்சியாக அவங்க சூழலில் உயர்ந்தவர்கள். எனவே பொருளாசை பணாசை மிகுந்த ஊழியக்காரர்கள் அதை நேரடியாக வெளிப்படுத்த விரும்பாமல் அதற்கு ஒரு ஆவிக்குரிய சாயம் பூச விரும்பினார்கள். அது தேவ ஆசீர்வாதம், பணம் பொருள் மிகுதியாக வைத்திருக்க தேவ ஆசீர்வாதம், அதனால் இதை கிளைம் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு விதைப்பு உபதேசத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் உண்மை. அதாவது பொருளாதார நிலைமையில் பெறுகிறதுக்கு விதைப்பும் அறுப்பும் என்ற ஒரு போலியான பிரமாணத்தை இவங்க காட்டுறாங்க. ஆனால் அந்த போலியான பிரமாணத்தை காட்டுறவங்க எங்கேயாவது இதை தேவன் ஒரு பிரதான பிரமாணமாக ஆசீர்வாதக்கான பிரதான கட்டளையாக கொடுத்ததை காண்பிக்க முடியுமா? நிச்சயமாக காண்பிக்க முடியாது. ஆதியாகமம் 8:22 நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பொதுவான இயற்கை உண்மையை சொல்லுகிறார். தேவன் இந்த பூமியை படைத்து அந்த பூமியை படைத்ததற்கு பின்னால் இந்த நிலைமை கடைசி வரை நீடிக்கும். பூமி உள்ள நாளிலும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. இது என்ன ஒரு பிரமாணமாக கொடுக்கப்பட்டதல்ல, இது ஒரு நேச்சர், ஒரு இயற்கை உண்மை. அதை ஆண்டவர் சொல்கிறார். இவங்க இதுக்குள்ளே புகுந்து அந்த விதைப்பும் அறுப்புங்கிற வார்த்தையை தனியாக எடுத்து இது தாங்க நாம் ஆசீர்வதிக்கிறது தேவன் கொடுத்த பிரமாணம், நீங்கள் எங்கேயாவது அதை உண்மைன்னு சொல்ல முடியுமா? உதாரணமாக பார்க்கும் பொழுது உபாகமம் 28ஆம் அத்தியாயத்தில் மோசே மூலமாக தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் தொடர்பாக நிறைய கட்டளைகளை கற்பனைகளை கொடுக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 28ஆம் அத்தியாயத்தினுடைய 1-2 வசனம் இந்த மாதிரி இந்த கட்டளையை பின்பற்றினால், இந்த கற்பனைகளை பின்பற்றினால் நீங்கள் இந்த விதமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படி சொல்லுகிற பொழுது ஆசீர்வதிக்கப்பட எதை காட்டுகிறார் தேவன்? நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை, பிரமாணங்களை, சட்டத்திட்டங்களை, அறிவுரைகளை, ஆலோசனைகளை நீங்கள் பின்பற்றினா இந்த 14 ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இப்போ இந்த பொருளாதார போதகர்கள் சொல்லுவது உண்மைன்னு சொன்னால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவது என்ன சொல்லணும்? ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆதியாகமம் 8:22 இருக்கிற வசனத்தின்படி நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ அவ்வளோ அறுப்பீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன வழி? இன்றைக்கி பொருளாதார போதகர்கள், அதாவது வளமை வாழ்வு போதகர்கள், செழிப்பு உபதேச போதகர்கள் எத்தனை சண்டையாக இருந்தாலும் இதுதான் பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க சொல்ல விதைக்கணும் அறுக்கணும், விதைக்கணும் அறுக்கணும், நீங்கள் விதைக்கணும் நாங்கள் அறுக்கணும், நீங்கள் விதைக்கணும் நாங்கள் அறுக்கணும். அதான் எங்கே விதைக்கிறது? எங்கள் தோட்டத்தில் நீங்கள் விதைப்பீங்க, எங்கள் பண்ணையில் தான் விதைப்பீங்க, நாங்கள் அறுத்துட்டு போவோம். இப்போ பார்க்கும்பொழுது ஆண்டவர் உபாகம் 28 என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு தான் ஏற்கனவே ஒரு பிரமாணம் கொடுத்துருக்கேன், நீங்கள் விதைங்கோ அருங்கோ, விதைங்கோ அருங்கோ அப்படியே சொல்லுகிறாரு.
மோசை மூலமாக தேவன் வாழ்க்கை முறை தொடர்பான ஏராளம் சட்டத்திட்டங்களை கொடுத்து எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார். அந்த வாழ்க்கை முறையின் பின்னால் தான் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விதைக்கிறது மூலம் விதைக்கிறன்னா ஷூர்லி அது காணிக்க தான், காசு தான், பணம் தான். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அறிவை, ஆற்றலை, ஞானத்தை சபைக்காக பயன்படுத்துறது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அதை சபைக்காக கொடு, ஒரு உழைப்பு இருக்குன்னா அது சபைக்காக கொடு, இது விதைப்பு. இல்லை காசு இருந்தால் காசை கொடு, நிலம் வந்து நிலம் கொடு, இதுதான் விதைப்பு. ஆனால் இது வேத பிரமாணத்துக்கு புறம்பானது, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கும் எதிரானது, புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கும் எதிரானது. மத்தேயு 22ஆம் அத்தியாயத்தினுடைய 36ஆம் வசனம் 40ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் நிறைய கட்டளை கற்பனை இருந்தாலும் 2 கட்டளை பிரதானமாக சொல்கிறார். என்ன? ஆசீர்வாதம் தொடர்பாக மனிதனுக்கு அவர் கொடுத்த கட்டளை என்ன? ஒன்று, தேவனாகிய கர்த்தரில் அன்பாக இரு. இன்னொன்று, ஒருவரோடு அன்பாக இருங்க. அவ்வளோதான். இங்கே விதைப்பெல்லாம் வரல, இங்கே காணிக்கெல்லாம் வரல. இங்கே என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் அன்பாக இரு, அந்த அன்பின் மூலமாக ஒருவரிடத்தில் ஒருவர் நீங்கள் அன்பாக இருக்கணும். இதுதான் இதுக்குள்ளே எல்லா சட்டத்திலும் நிறைவேறுகிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை விதைக்கிறதுல தான் ஆசீர்வாதம் வருது. இனி புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரவில்ல ஆசீர்வாதம் தொடர்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சட்டத்திட்டத்தை கொடுத்தார்? விதையுங்கள், அறுவடை செய்யுங்கள், அப்படி தான் சொல்லி கொடுத்தார். இப்போ இவங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அதுப்பான், பெருக விதை பெருக அதுப்பான் இதை காட்டுறாங்களே, அது எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் கொடுக்கப்பட்ட, எதற்காக சொல்லப்பட்டது? காணிக்கை அல்ல, அது மற்றவர்களுக்கு உதவி செய்து சம்பந்தமான காரியத்தை சொல்லுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பிரமாணத்தை கொடுத்தார்? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி என்ன? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடிப்போம், எண்ணெய் புசிப்போம், இந்த மாதிரி கவலையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்க, கர்த்தருடைய ஆளுகையை தேடுங்க, கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ்கிறத தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் கொடுக்கப்படும். அப்போது இன்றைக்கு இந்த செழிப்பு உபதேச போதகர்கள், பொருளாதார உயர்வு பற்றி பேசுகிற போதகர்கள், வளமை வாழ்வு போதகர்கள், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ஸ்பீக்கர்ஸ் அவங்க என்ன சொன்னால், ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை வச்சுருக்கிறாராம். அந்த பிரமாணம் அங்கே வச்சுருந்தா ஆண்டவர் இந்த பிரமாணம் கொடுத்துருக்கணும்ல. விதைப்பா, விதைத்தா அறுவடை செய்வா, முடிஞ்சு போச்சுது இல்லையே. இல்லை, இது இவர்கள் தங்களுடைய பண ஆசையை, பொருளாசையை நிறைவேற்றுறதுக்காக செய்த ஒரு தந்திரமான காரியம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது மூலமாக ஒட்டுமொத்தமான பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாத உபதேசத்தை இவங்க மீறுகிறாங்க, புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாத உபதேசத்தை இவங்க மீறுகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது கூட 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தில் என்ன பால் சொல்கிறார்? போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தி தான் மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆதாயம் அப்படிங்கிறார். இன்னும் எபிரேயர் 13ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு இருக்கிறவளை போதுமென்று எண்ண கடவுள். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது போதும், அப்படி என்றால் நீங்கள் எதுவும் இனி சம்பாதிக்க கூட அப்படி அல்ல, திருப்தியுள்ள வாழுங்க, பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ். அதுக்கு தொடர்ந்து என்ன சொல்லணும்னா, நான் விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ இதுதான் ஆசீர்வாதம். நம்மக்கிட்ட கொஞ்சம் இருந்தால் நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார். வாழ்க்கையுடைய அந்தந்த சூழலுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். ஆனால் இவங்க சொல்கிறது என்ன? இல்லை, நீ விதைக்கும் பொழுது பெருக்கம் வரும், ஆதாம் இழந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ என்ன செய்கிறாய்? பெற்றுக்கொள்கிறாய். இந்த விதமாக இவர்கள் போதனை கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆக்சுவலி காணிக்கைங்கிறது எப்போவுமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுடைய விளைவாக நாம் கொடுக்கிறதா. அதைத்தான் 1 நாளாகவும் 29ஆம் அத்தியாயம் 14-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம், எங்களுக்கு நீர் கொடுத்தீர், அதில் ஒரு பகுதி உங்களுக்கு கொடுக்குறோம். இதான் கான்செப்ட். இவங்க என்னென்னா வியாபாரம் இதே சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ விதைக்கணும், அப்போ அதுக்கு பதிலாக உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ உன்னை ஒப்புக்கொடு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நீ காணிக்க கொடு. இதுதான் வேதாகமம் சொல்லுது. ஆனால் இந்த உபதேசம் நிறைய பேருக்கு பிடிக்குது. ஏன் பிடிக்குன்னு சொன்னால், இயற்கையில் எல்லா மனுஷனும் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இவைகளை விரும்புகிற இயற்கை தன்மையுடையவர்கள். ஒரு நேச்சுரல் கிரேவிங் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் இந்த மாதிரி மக்களுக்கு இந்த போதனை கொடுக்கும் பொழுது they will be very happy. ஏன்னா தங்களுடைய பண ஆசையும் பொருளாசையும் அவங்க நிறைவேற்றுறதுக்கு இப்போ ஒரு எளிய வழியை கண்டுபிடிக்கிறேன். எப்படி? அது இயேசுநாதர் தான் வழி. தங்களுடைய முயற்சிகள், உழைப்புகள் மூலமாக சாதிக்க முடியாதையும் இயேசுநாதர் மேலே வைக்கிற விசுவாசம் மூலமாக என்ன பண்ணிடலாம்? தங்களுக்கு இருக்கிற இயற்கையான பண ஆசையும் பொருளாசையும் நிறைவேற்றி கொள்ளலாம். அதுதான் அந்த போதில் கற்றுக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வழி சொல்லிக் கொடுங்க. என்ன? உங்கள் பண ஆசை அப்படியே இருக்கட்டும், பொருளாசை அப்படியே இருக்கட்டும், அதை அடையிறக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுக்குறோம். என்னன்னு சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அவ்வளோதான். அதனுடைய அடையாளமாக என்ன பண்ணுங்கள்? விதைக்க வேண்டும், அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போது பண ஆசை, பொருளாசை சம்பந்தமான இயற்கையான ஆர்வம் வாஞ்சியும் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறபடினால்தான் அவர்கள் இந்த உபதேசத்தை அதிகமாக விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்ல விதமாக 9:23 காண்பித்து, ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்றால் அது எல்லாருக்கும் அக்செப்டபுளாக இருக்காது. ஆனால் பண நிறைய சம்பாதிக்கிற, பொருளரை சம்பாதிக்கிறது, செல்வம் சேர்க்கிற, அந்த செய்கிற, இதை சொன்னால் எல்லாருமே விரும்புவாங்க.
அதனால தான் இன்றைக்கு செழிப்பு உபதேச போதர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, வளமை வாழ்வு போதர்களுக்கு பின்பாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் அதுவல்ல. வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை தெரிந்து கொண்டு அவ்விதமாக வாழுகிற பொழுது தேவனுடைய பிள்ளை என்கிற முறையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை நாம் பெறுகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவோம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம்.